நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். பார்த்துட்டு இதுக்கு பதில் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். வாழை படத்தை வந்து உலக மக்கள் எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. படம் பார்த்தவங்க எல்லா பேரும் அவ்வளோ இதாக படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குரூப் வந்து திட்டிகிட்டே தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாலும் திட்டுவாங்க. எதையோ சொல்லணுன்றதுக்காண்டி சொல்லுவேன் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அம்மா மாதிரி அழகா இருக்கீங்க, அக்கா மாதிரி அழகா இருக்கீங்கன்னு மாரி செல்வராஜ் டைலாக் வச்சிருக்காரு. அவர் அம்மாவா ஒரு அக்காவை எப்படி பாக்குறோம் அப்படிதான் பாக்குறாரு. அப்படி இல்ல, ஓகே அப்படி இல்ல, மைண்டோ பாடியோ அப்படி இல்ல. தலையை இது பண்றது, அந்த மொபைட்ல வந்து முன்னாடி உட்கார்ந்து போறது, அப்புறம் டயலாக்ஸ் எல்லாமே கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா இருக்குது. இந்த ஆள் எந்த ஆங்கிள் படம் பார்த்தான்னு சொல்லி தெரியல. அந்த டீச்சருக்கும் அந்த பையனுக்கும் உள்ள சீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ்வர்ஸுக்கு உண்டான சீனு, லவ்வர்ஸுக்கு உண்டான டைலாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆள் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு போல. தலையை கோதி விடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆபாசமா இருக்கான். ஒரு சின்ன பையன் தலையை ஒரு டீச்சர் வந்து கோதி விடுறாங்கன்னா, நீ ஸ்கூல் பக்கம் போயிருக்கியா போனது இல்லையா? நல்லா படிக்கிற பசங்களை டீச்சர்ஸ் எப்படி வந்து இது பண்ணுவாங்க, ஒரு செல்லமா டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி பாத்துக்குவாங்க அப்படின்றது தெரிஞ்சா தானே. இந்த டீச்சர் வந்து ஆபாசமா இருக்காங்களாம். இதை விட ஒரு கண்ணியமா ஒரு டீச்சரை எப்படி காட்ட முடியும்? நாட்டாமை படத்துல விட ஆபாசமா இருக்கு. நாட்டாமை படம் பார்த்தப்ப நீ எங்க போன? நாட்டாமை படம் வந்தப்ப நீ எங்க போன? அன்னைக்கு நீ கேட்டியா? ஒரு டீச்சரை எவ்வளவு ஆபாசமா காட்ட முடியுமோ காட்டியிருப்பாங்க. இன்னும் எத்தனையோ படம் காலேஜ் லெக்சரர்ஸ் அவங்கள எவ்வளவு ஆபாசமா காட்ட முடியுமோ காட்டியிருப்பீங்க. ஏகன் படத்துல நயன்தாரா வந்து ஆபாசமா இல்ல, ஒரு கண்ணுக்கு வந்து அவங்க வந்து ஆபாசமா இல்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட படம், அதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியல. அந்த வாழை மட்டும் ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா, எல்லாரும் கிராமத்து பொண்ணுங்கள்லாம் அங்க எப்படி இருக்கு, அவனோட அம்மா எப்படி இருக்காங்க, அக்கா எப்படி இருக்கா, மற்ற கிராமத்து பெண்கள்லாம் எப்படி இருக்காங்க, கிராமத்துல இருக்க மற்ற பொண்ணுங்க எப்படி இருக்காங்க, ஏன் டீச்சர் மட்டும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. கிராமத்துல இருக்க மற்ற பொண்ணுங்க படிக்கல, அதனால அவங்க அப்படி இருக்காங்க. பாலத்தார் சுமக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நீட்டா போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போய் இது பண்ண முடியுமா? அவங்கவுங்க வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க இருக்காங்க. அவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிழல்ல வேலை பார்க்குறாங்க. டீச்சர் வேலை பார்ட் டைமா வந்து டெய்லரா இருக்காங்க. அவங்க வேலை வந்து நிழல்லே இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்காங்க. ஒன்ன மாதிரி தற்கூரிக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அப்புறம் அந்த டிவி ஸ்கூட்டில வந்து முன்னாடி உட்கார வச்சு கூட்டு போறாங்க. பின்னாடி அரிசி அரைக்க போறாங்க, நெல் மூட்டை பின்னாடி இருக்கு. அப்புறம் எங்க தலையில தூக்கி அவனை உட்கார வைக்க முடியும்? முன்னாடி தானே உட்கார வைக்க முடியும். டைலாக் எல்லாமே கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் டைலாகா. நீ படம் எடுத்தனா கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் இப்படிதான் டைலாக் வைப்பியா நீ? அப்படி ஒரு கவர்ச்சியா ஒரு கிராமத்துல ஒரு டீச்சரை என்னால அனுமானிக்கவே முடியல. கிராமத்து பெண்கள்லாம் எப்படி இருக்காங்க, அப்படி ஒரு கவர்ச்சியான டீச்சரை என்னால அனுமானிக்கவே முடியல அப்படின்றாரு. அனுமானிக்க முடியலன்னா செத்துரு நீலாம், வாழவே தகுதி இல்லாத ஆள் நீலாம். இவ்வளோ ஒரு அடக்கமான ஒரு பொண்ணை காட்டியுமே உனக்கு அது கவர்ச்சியா தெரியுதுன்னா அப்ப கவர்ச்சியை நீ எப்படி பார்ப்ப?